ஸ்ரீமத் தேவி பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில 19வது அத்தியாயம். வியாசர் ஜனமேஜயனுக்கு கதையை கண்டினியூ பண்றார். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். இத்யுக்த்வா பகவான் விஷ்ணு புனராஹ பிரஜாபதிம் யன்மாயாமோஹிதः சர்வஸ்தத்வம் ஜானாதினோ ஜனா இதி உக்த்வா பகவான் விஷ்ணுः புனः ஆஹா பிரஜாபதிம் யத் மாயாமோஹிதः சர்வः தத்துவம் ஜானாதி நோ ஜனஹ. இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் பகவான் விஷ்ணு மறுபடியும் பிரம்மா கிட்ட சொன்னார், மாயாமோகிதர்களான எல்லா மனுஷாலும் பகவத் தத்துவம் என்னவாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது இல்லை. 2வது ஸ்லோகம். வயம் மாய ஆவ்ருதா காமம் ந ஸ்மராமோ ஜகத்குரும் பரமம் புருஷம் சாந்தம் சத் சித் ஆனந்தம் அவ்யயம். வயம் மாயாவ்ருதா காமம் ந ஸ்மராமோ ஜகத்குரும் பரமம் புருஷம் சாந்தம் சச்சிதானந்தம் அவ்யயம். மாயையால உண்டாக்கப்பட்ட நம்ம சத்குண ரஜோகுண தமோ குணங்களாலியாக்கும் நம்மளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற நம்ம ஜகத்குருவை நினைக்கிறதே இல்லை. ஜகத்குரு பரமபுருஷனும் சௌமிய பாவத்தில் இருக்கிறவரும் சத் சித் ஆனந்த மூர்த்தியும் அழிவில்லாதவரும் ஆக்கும். 3வது ஸ்லோகம். அஹம் விஷ்ணுரஹம் பிரம்மா சிவோஹமிதி மோஹிதா ந ஜானீமோ வயம் தாதா பரம் வஸ்து சனாதனம். அஹம் விஷ்ணுஹு அஹம் பிரம்மா சிவஹ அஹம் இதி மோஹிதஹ. நாம் விஷ்ணுவாக்கும் நாம் பிரம்மாவாக்கும் நாம் சிவனாக்கும் இப்படின்னு மாயையில அட்ராக்ட் ஆயிட்டு பரமவும் நித்தியவுமான அந்த வஸ்து என்னவாக்கும் அப்படின்னு ஹே பிரம்மாவே நாம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். 4வது ஸ்லோகம். யத் மாயாமோஹிதஹ ச அஹம் சதா வர்த்தே பராத்மனஹ பரவான் தாரு பாஞ்சாலி மாயிகஸ்ய யதாவசே யன்மாயாமோஹிதச்சாஹம் சதா வர்த்தே பராத்மனா பரவான் தாரு பாஞ்சாலே மாயிகஸ்ய யதாவசே. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நானும் பரமாத்மாவோடு கண்ட்ரோல்ல இருக்கிற மாயாசக்திக்கு விதேயனாயிட்டு ஒரு மேஜிக்காரனோட கையில இருக்கிற மரப்பாவ மாதிரி நானும் தான் பிரவர்த்திக்கிறேன். பரமாத்மாவோடு கண்ட்ரோல்லையாக்குமே எல்லாம் உள்ளது. பரமாத்மாவோடு கண்ட்ரோலுக்கு அடிபணிஞ்ச
ஒரு மாயாஜாலக்காரனோட கையில இருக்கிற பொம்மை மாதிரி நானும் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்கேன். 5வது ஸ்லோகம். பவதா அபி ததா திருஷ்டா விபூதிஹி தஸ்ய ச அத்புதா கல்ப ஆதௌ பவயுக்தேன மாயாபி ச சுதா அர்ணவே. பவதாபி ததா திருஷ்டா விபூதிஸ்தஸ்ய சாத்புதா கல்பாதௌ பவயுக்தேன மயாபி ச சுதார்ணவே. கல்பத்தோடு ஆரம்பத்துல நைமித்திக பிரளயம் முடிஞ்சு கல்பம் ஆரம்பிக்கிறத, இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறத அந்த ஸ்டார்டிங்ல அந்த பால்கடலில வச்சு சிவனோடு கூடிட்டு நானும் நீங்களும் அந்த பரமாத்மாவோடு ஆச்சரியகரமான விபூதிகளை பார்த்ததாக்குமே அப்படின்னு இங்க விஷ்ணு பிரம்மா கிட்ட சொல்றது யாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 6வது ஸ்லோகம். மணித்வீபே அத மந்தார விடபே ராசமண்டலே சமாஜே தத்ர சா திருஷ்டா ஸ்ருதா ந வஜசா அபி ச. மணித்வீபேத மந்தார விடபே ராசமண்டலே சமாஜே தத்ர சா திருஷ்டா ஸ்ருதா ந வஜசா அபி ச. மணிதீபத்திலையும் அந்த மந்தார பொய்கையிலையும் அதே மாதிரி மந்தார வாடிகை அப்படின்னா மந்தார பூங்காவனத்திலையும் அதே மாதிரி விளையாட்டு பூந்தோட்டத்திலையும் சர்வ தேவர்களோடும் அந்த சதசிலையும் வச்சு வாக்குகளால கேட்டுட்டு கோடியும் இல்லாத அவளை அந்த பரமாத்மாவோடு யோகமாயைய காணவும் செஞ்சோமே. ஆதிநாராயணனான பரமாத்மாவை நம்ம பால்கடலில அனந்தசாயியாயிட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோமே. அந்த பரமாத்மாவோடு யோகமாயைய நம்ம மணிதீபத்திலையும் மந்தார வாடிகையிலையும் அதே மாதிரி தேவர்களோடு சதசிலையும் எல்லாம் பார்த்தோமே. வாக்குகளால கூடியும் கேட்காத்த அந்த யோகமாயைய நம்ம பார்த்தோமே. 7வது ஸ்லோகம். தஸ்மாத் தாம் பரமாம் சக்திம் ஸ்மரன் து அத்ய சுராஹா சிவாம் சர்வகாமப்ரதாம் மாயாம் ஆத்யாம் சக்திம் பராத்மனஹ. தஸ்மாத் தாம் பரமாம் சக்திம் ஸ்மரந்த்வத்ய சுரா சிவாம் சர்வகாமப்ரதாம் மாயாம் ஆத்யாம் சக்திம் பராத்மனா. தேவர்களே, அதனால அந்த பரபிரம்மஸ்வரூபிணி மங்களஸ்வரூபிணியாயிருக்கிற சக்தியை இப்ப மனசுல நினைச்சுக்குங்கோ. அந்த அதிபராசக்தி பரமாத்மாவோடு அந்த சர்வ காமப்பிரதையா இருக்கிற அந்த அதிபராசக்தி, அந்த அதிபராசக்தியான அந்த மாயாசக்திய எல்லாரும் மனசுல நினைச்சுக்குங்க. 8வது ஸ்லோகம். 8, 9 ஸ்லோகங்கள் வழியா வியாசர் ஜனமேஜயனுக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். 1வது ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகத்திலேருந்து 1வது ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் விஷ்ணு பிரம்மா கிட்ட சொல்ற மாதிரியாக்கும் வியாசர் விஷ்ணுவோடு வார்த்தைகளாலேயே அங்க சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் எக்ஸ்பிளைன் பண்றார். இதி உக்தா ஹரிணா தேவா பிரம்ம ஆத்யா புவனேஸ்வரீம் சஸ்மருஹு மனசா தேவீம் யோகமாயாம் சனாதனீம்.
इत्युक्ता हरिणा देवा ब्रह्माद्या भुवनेश्वरी सस्मरुर्मनसा देवी யோகமாயாம் சனாதனே. இப்படி விஷ்ணு சொன்னதை கேட்ட பிரம்மா தொடங்கின தேவர்கள் எப்பவும் இருக்கிற யோகமாயையா இருக்கிற அந்த புவனேஸ்வரி தேவிய மனசால நினைச்சா அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்றார். എന്നിട്ട് மறுபடியும் வியாசரே சொல்றார் ஜனமேஜயனுக்கு 9வது ஸ்லோகம். ஸ்மிருத மாத்ரா ததா தேவி பிரத்யட்சம் தர்சனம் ததௌ பாஷாங்குஷவரா பீதிதரா தேவி ஜபாருணா. ஸ்மிருத மாத்ரா ததா தேவி பிரத்யட்சம் தர்சனம் ததௌ பாஷாங்குஷவரா பீதிதரா தேவி ஜபாருணா ஜபா அருணா ஜபாருணா பாஷாங்குஷவரா பீதிதரா தேவி ஜபாருணா. நினைச்ச நொடியில தேவி அவளுக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு தர்சனம் கொடுத்தா. ஸ்மிருத மாத்ரா அப்படின்னா நினைச்ச அந்த நொடியில இம்மீடியட் ஆயிட்டு பிரத்யட்சமானா. செம்பருத்தி பூ மாதிரி இருக்கிற சிகப்பு கலர் இருக்கிறவள் அம்பாள். பாசம் அங்குஷம் இப்படி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற தேவி. வர அபய முத்ரகளோடு கூடி இருக்கிற தேவி. கண்ணுக்கு காண முடியற ரூபத்திலே இருக்கிற அந்த தேவிய பார்த்துட்டு தேவர்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. மாயாதேவியாக்கும் 3 குணங்கள் സ്വീകരിச்சுண்டு இருக்கிற தேவி. அதனாலேயே தேவிய கண்ணுக்கு காண முடியும். அதனால தேவர்கள் எல்லாம் குஷியா தேவிய ஸ்துதிச்சா. பரபிரம்ம பட்ட மகிஷிக்கு திரிகுணங்கள் ஈக்குவலான அவஸ்தையாக்கம் உள்ளது. அதனால அந்த பரபிரம்ம பட்ட மகிஷிய காணறதுக்கு சாதிக்காது. ஆனா மாயாரூபிணிக்கு திரிகுணங்களில ஏற்ற குறைவுகள் സ്വീകരിச்சுண்டு தேவி பிரத்யட்சமான. அதனால எல்லாருக்கும் காணறதுக்கு சாதிச்சது. எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சா. എന്നിട്ട് சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவிய ஸ்துதிச்சா. தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. அதாக்கும் தேவா ஊஜுஹு. 10வது ஸ்லோகம். ஊர்ணநாபாத்யதா தந்தோர் விஸ்புலிங்கா விபாவசோ ததா ஜகத்யதேதஸ்ய நிர்கதம் தாம் நதாவயம். சிலந்தி எப்படி ஆக்குமோ அதனோடு வாயில இருக்கிற அந்த துப்பலிலேந்து நூலுண்டாக்கி அதால ஒரு வலயம் சிருஷ்டிச்சு அதுக்குள்ள தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோ. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஆறிலேந்தாக்குமோ உண்டாச்சு. அந்த தேவி ஒன்னிலையும் அட்டாச் ஆகாம இருக்கிற ஆனா எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிற அந்த தேவியை நாங்களிதா நமஸ்காரம் பண்றோம். 11வது ஸ்லோகம். என் மாயா சக்தி சம்க்ளப்தம் ஜகத் சர்வம் சராசரம் தாம் சிதம் புவனாதீஷாம் ஸ்மராம கருணார்ணவாம். ஆரோடு மாயாசக்தியால அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் கண்ட்ரோல் செய்யப்படுறதோ அந்த காருண்யவதியாயிருக்கிற புவனேஸ்வரியாயிருக்கிற சித் சக்திய நாங்கள் நினைக்கிறோம். 12வது ஸ்லோகம்.
யதஜ்ஞானாத் பவோத்பத்தேர்யஜ்ஞானாத் பவநாசனம் संवेद्रूपां च तां देवीं स्मराम सा प्रचोदयात्. ஏதொரு சக்திய தெரியாததினால இந்த பிரபஞ்சம் இருக்கோ, ஏதொரு சக்திய தெரியறதுனால இந்த பிரபஞ்சம் இல்லாம போறதோ, போதஸ்வரூபிணியா இருக்கிற வித் அப்படின்னா அறிவு, சம்வித் அப்படின்னா நல்ல அறிவு, நல்ல ஞானம் இருக்கிற போதஸ்வரூபிணியா இருக்கிற அந்த தேவிய நாங்கள் இதா நினைக்கிறோம். அந்த தேவி நமக்கெல்லாம் ஒரு எனர்ஜிய தரட்டும். 13வது ஸ்லோகம். மகாலக்ஷ்மியை ஜ வித்மஹே சர்வசக்தியை ஜ தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். நமக்கு மகாலட்சுமிய நினைக்கலாம், அந்த சர்வ சக்திமையா இருக்கிற அந்த தேவியை தியானிக்கலாம். அந்த தேவி நமக்கான எனர்ஜிய தரட்டும், புத்திய தரட்டும். 14வது ஸ்லோகம். மாதர்நதாஸ்ம புவனார்த்தி ஹரே பிரசீத சம் நோ விதேஹி குரு காரியமிதம் தயார்த்ரே வாரம் ஹரஸ்வ விநிஹத்ய சுராரிவர்கம் மஹ்யா மகேஸ்வரி சதாம் குருஷம் பவானி. அம்பாளே, தாயே, நாங்கள் இதா உங்களை நமஸ்காரம் பண்றோம். இந்த பிரபஞ்சத்தோடு எல்லா விதமான துக்கங்களையும் இல்லாம பண்ணணுமே, எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுக்கணுமே, எங்களுக்கு சுகம் தரணுமே, கருணை உண்டாகணுமே, நாங்கள் நினைச்ச காரியம் நடக்கணுமே, அசுர வர்க்கத்தை இல்லாம பண்ணிட்டு ஹே அம்பாளே இந்த பூமியோடு பாரத்தை இல்லாம பண்ணணுமே, சஜ்ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கணுமே. 15வது ஸ்லோகம். யத்யம்புஜாட்சிதயசேன சுரான் கதாசித் கிம் தே க்ஷமா ரணமுகே சிஷரை பிரஹர்த்தும் ஏதத்வயைவ கதிதம் நனு யச்சரோபம் த்ருத்வா த்ரிணம் தஹுதாஷ பதாபிலாஷே. அம்புஜாட்சி, நீ கருணை காட்டலை அப்படின்னாக்கா யுத்தம் செய்யற தேவர்களுக்கு எப்பவாதும் வாளாலையும் சரங்களாலையும் சத்ருக்களை அடிக்கிறதுக்கு சாதிக்குமா? முன்னால தேஜோமயமா இருக்கிற ரூபத்தை தரிச்சுண்டு ஒரு புல்கொடிய காட்டிண்டு அக்னிட்ட அதை தகிப்பிக்கிறதுக்கு நீங்கள் சொன்னேளே, உங்களோட ஹெல்ப் இல்லாதக்கு தேவர்களுக்கொன்னும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கறத நீங்கள் கிளியராயிட்டு காட்டி கொடுத்தேளே. உங்களோட சக்தி இல்லாதக்கு அக்னிக்கு அந்த புல்கொடிய தகிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கறத கிளியர் ஆக்கி கொடுத்தேளே. 16வது ஸ்லோகம். கம்ச குஜோத யவனேந்திர சுதஸ்ச கேஷி பார்ஹத்ரதோ பகபகி கரஷால்வமுக்யா ஏன்யே ததா நிருபதயோ புவி சந்திதாம்ஸ்துவம் ஹத்வா ஹரஸ்வ ஜகதோ தரமாஷு மாதா. கம்சன், நரகாசுரன், காலயவனன், கேசி, பூதனை, பார்ஹத்ரதன், ஷால்வன், பகன், கரன் இப்படி இருக்கிற பூமியில நிறைய ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காளே, அவளெல்லாம் அசுர ராஜாக்களாக்கும். அவளை எல்லாம் இல்லாம பண்ணிட்டு தேவி அதிசீக்கிரமாயிட்டு இந்த பூமியோட பாரத்தை இல்லாம பண்ணணுமே.
17வது ஸ்லோகம். ये विष्णुना न निहता किल शङ्करेण एवा विगृह्य जलजाक्षि पुरन्तरेण ते ते मुगं सुगकरं सुसमीक्षमाणा सङ्गे शरैर्विनिहता निजलीलया ते. ஜலஜாட்சி அப்படின்னா தாமரை கண்ணு இருக்கிறவளே. ஜலஜம் அப்படின்னாக்கா ஜலத்திலேந்து உத்பவிச்சது அப்படின்னு அர்த்தம். ஜலத்திலேந்து உத்பவிச்சது அப்படின்னா தாமரை. அட்சி அப்படின்னா கண்கள். அப்போ தாமரை கண்கள் இருக்கிறவளே, விஷ்ணுவுக்கும் சங்கரனுக்கும் இந்திரனுக்கும் ஆரையாக்குமோ யுத்தத்துல கொல்லறதுக்கு முடியாம இருந்தது. அவ எல்லாம் உன்னோடு அழகான அந்த முகத்துல இருக்கிற கண்கள் பார்த்துட்டே இருக்கிறத திருவிளையாடலாயிட்டு நீ தொடுத்து விட்ட சரங்களால விஷ்ணுவுக்கும் சங்கரனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தத்துல கொல்ல முடியாத அசுரர்களையெல்லாம் உன்னோடு திருவிளையாடலால நீ தொடுத்து விட்ட சரங்களால அவளையெல்லாம் கொல்லறதுக்கு சாதிச்சதே. 18வது ஸ்லோகம். சக்திம் வினா ஹரிஹர பிரமுகாசுராஸ்ச நைவேஸ்வரா விசலிதும் தவ தேவ தேவி கிம் தாரணா விரஹித பிரபுரப்யனந்தோ தர்த்தும் தராம் ச ரஜனீஷகலாவதம்சே. மாயாதேவி ஹரிஹர பிரமுகர்களாயிருக்கிற தேவர்களும் உன்னோட சக்தி இல்லாதக்கி அசியறத்துக்கு கொடியும் திராணி இருக்கிறவர்கள் கிடையாது. ஹரிக்கும் ஹரனுக்கும் முக்கியர்களாயிருக்கிற தேவர்களுக்கும் எல்லாம் உன்னோடு சக்தி இல்லாதக்கி அசையறதுக்கு கூட சாதிக்காது. சந்திரனை சிரசில அலங்காரமா வச்சுருக்கிற தேவி திங்கள் கலாதாரிணி. உன்னோடு சக்தியாலியாக்கும் ஆதிசேஷன் இந்த பூமிய தாங்கறதுக்கு சக்தி இருக்கிறவனாயிட்டு உள்ளது. உன்னோட சக்தி இல்லை அப்படின்னா அனந்தனுக்கு கூடியும் இந்த பூமிய தாங்கி நிப்பாட்டுறதுக்கான சக்தி உண்டாகாது அப்படின்னு தேவர்கள் தேவிய துதிச்சா. அதுக்கப்புறமா இந்திரன் இங்க தேவிய ஸ்துதிக்கிறார். இந்திர உவாஜா. 19வது ஸ்லோகம். வாஜா வினா விதிரலம் பவதீஹ விஸ்வம் கர்த்தும் ஹரி கிமுரமாரஹிதோதபாதும் சம்ஹர்த்துமீஷ உமயோத்சித ஈஸ்வர கிம் தேதாபிரேவ சகிதா பிரபவ பிரஜேஷா. வாக்தேவதைய கூடாதக்கி இந்த பிரம்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி லக்ஷ்மி தேவிய கூடாதக்கி விஷ்ணுவுக்கு பரிபாலனத்துக்கு சக்தி இல்லை. வாக்தேவதையான சரஸ்வதி இல்லாதக்கி பிரம்மாவுக்கு பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க சாதிக்காது. ரமாதேவியான லக்ஷ்மி தேவி இல்லாதக்கி விஷ்ணுவுக்கு பரிபாலன கர்மம் செய்ய முடியாது. பரமசிவனுக்கு அந்த பரமேஸ்வரிய கூடாதக்கி உமைய கூடாதக்கி சம்ஹாரத்துக்கான திராணியும் கிடையாது. திரிமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவ 3 பேரும் சக்திகளோடு கூடி சேரத்த மட்டும்தான் அவளுக்கு அவளோட கர்மங்களை செய்யறதுக்கான சக்தி உண்டாகிறது.
விஷ்ணுருவாஜா 20வது ஸ்லோகம். விஷ்ணு தேவிய துதிக்கிறார். கர்த்தும் பிரபுர்ன த்ருஹிணோ ந கதாஜனாஹம் நாபீஸ்வரஸ்தவ கலாரஹிதஸ்த்ரிலோக்யா கர்த்தும் பிரபுத்வமனகேத்ர ததா விஹர்த்தும் த்வம் வை சமஸ்த விபவேஸ்வரே பாசி நூனம். தேவிய விஷ்ணு கூப்பிடுறார். அனகே, பாபமில்லாதவளே, உன்னோட சக்தியோடு அம்சமில்லாதக்கே பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்காது, எனக்கு பரிபாலனம் பண்றதுக்கு ஒருபோதும் சாதிக்காது. சமஸ்த விஷயங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவளே அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவளே, இந்த 7 14 லோகத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கும் சம்ஹாரம் பண்றதுக்கும் சாமர்த்தியம் இருக்கிறதுக்கு உன்னோட சக்தியினாலே ஆக்கும் அப்படிங்கிறது உறுதி. வியாச உவாஜா. வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். 21வது ஸ்லோகம். ஏவம் ஸ்துதா ததா தேவி தானாஹா விபுதேஸ்வரான் கிம் தத் காரியம் வதந்த்வத்ய கரோமி விகதஜ்வரா. இப்படி தேவிய எல்லாரும் ஸ்துதிச்சோன அந்த தேவர்கள் கிட்ட தேவி இப்படி சொன்னா, என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்னத்துக்காக்கும் நீங்கள் எல்லாம் இப்படி என்ன ஸ்துதிக்கிற, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சாதிச்சு தரேன், ஆரும் துக்கிக்காதங்கோ அப்படின்னு தேவி சொன்னா அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயன் கிட்ட சொன்னார். 22வது ஸ்லோகம். அசாத்யமபிலோகேஸ்மின் தத்கரோமி சுரேப்சிதம் சம்சந்து பவதாம் துக்கம் தராயாச்ச சுரோத்தமா. தேவர்கள் ஆக்ரஹிக்கிற ஒரு விஷயம் நடக்காதுன்னு என்னவாது இவா நினைக்கிறா அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற என்னத்தை வேணுமானாலும் நான் சாதிச்சு தரேன். எனக்கு செய்ய முடியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. இந்த தேவர்கள் என்ன ஆசைப்பட்டானாலும் அதை நான் சாதிச்சு தரேன். தேவர்களே, உங்களோடும் பூமியோடும் துக்கம் என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு தேவி சொன்னா அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்லுறார். அடுத்தது தேவர்கள் தேவி கிட்ட சொன்னா அதாக்கும் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வரப்போறது. அதனால தேவா ஊஜுஹு, தேவர்கள் சொன்னா. 23வது ஸ்லோகம். வசுதேயம் பராக்ராந்தா சம்பிராப்தா விபுதான் பிரதி ருததி வேபமானா ச பீடிதா துஷ்டபூபுஜை. இந்த பூமி தேவி பாரம் தாங்க முடியாதக்கு சங்கடப்பட்டு தேவர்களை சமீபிச்சா துஷ்டர்களான ராஜாக்கள் காரணமாயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அனுபவிச்ச பூமி தேவி அழுதா விரச்சா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாயிட்டு பரவேஷம் உண்டாச்சு. அப்படி இருக்கிற பூமாதேவியாக்கும் தேவர்கள் கிட்ட போய் சங்கடத்தை சொன்னா. 24வது ஸ்லோகம். பாராபஹரணம் சாஸ்யா கர்த்தவ்யம் புவனேஸ்வரே தேவானாமீப்சிதம் காரியமேததேவாதுனா சிவே. ஏ புவனேஸ்வரி, இந்த பூமியோட பாரத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னு தேவர்கள் சொன்னா. இந்த பூமி எங்க கிட்ட வந்து எல்லா சங்கடத்தையும் சொன்னா, அதனால இந்த பூமியோட பாரத்தை இல்லாம பண்ணி பூமிக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும். மங்கள ரூபிணியா இருக்கிறவளே சிவே, தேவர்கள் இப்போ ஆசைப்படுறது இதாக்கும் அப்படின்னு தேவர்கள் தேவி கிட்ட சொன்னா. 25வது ஸ்லோகம். காதிதஸ்து புராமாதஸ்த்வயா மகிஷரோபவ்ருத் தானவோதி பலாக்ராந்த சத்சஹாயாஸ்ய கோடிஷா. அம்பாளே, முன்னால மகிஷரூபம் தெரிச்சுண்டு ரொம்ப ரொம்ப பராக்கிரமியான அசுரனையும் கோடிக்கணக்குக்கு அசுரனோடு சேவகர்களையும் நீ சமஹாரம் பண்ணினியே அப்படின்னு சொல்லறா தேவர்கள் தேவிட்ட.